சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் வருத்தமாக உள்ளாய்? வேண்டுதல்கள் எதுவும் பலிக்கவில்லையே. காத்திருந்து காத்திருந்து காலம்தான் கடக்கின்றது, எதுவும் கனியவில்லையே. கஷ்டங்கள் தீர்வதாக இல்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றீர்களா? நம்மை படைத்த சாயப்பாவிற்கு நமக்காக தருவது அவருக்கு தெரியாதா? நாம் எதையும் கேட்கலாமே. நமக்கு எதை தர வேண்டும், எப்பொழுது தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என அறியாதவரா அவர்? பிறகு ஏன் காலதாமதம் ஆகிறது என்பது தானே குழப்பம் இங்கே. சரி, அதற்கான விடையை நான் சொல்கிறேன். அதற்கு முன் இந்த குட்டி கதையை கேட்டு வந்துவிடலாம். அதாவது, ஒரு ஊரில் புகழ்பெற்ற சிற்பி ஒருவர் இருக்கிறார். சிற்பக்கலையில் கை தேர்ந்தவர், மிகவும் திறமைசாலி. ஒரே நாளில் பல சிற்பங்களை செதுக்கும் அளவிற்கு வல்லவர். அத்தனை மென்மை மிக்கவர் ஒரு சிலையை மட்டும் 1 வருடமாக செதுக்கிக் கொண்டு இருந்தாராம். தினமும் மற்ற சிற்பங்களை விரைவாக செதுக்கிவிட்டு அந்த சிற்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குவார். இதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அவரது சீடனுக்கு மிகுந்த ஆச்சரியம். குரு நினைத்தால் எத்தனை வேகமாக சிற்பங்களை செதுக்கலாம், ஆனால் ஏன் அவர் இந்த ஒற்றை சிற்பத்தை இவ்வளவு மெதுவாக 1 வருடமாக செதுக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது சீடனின் ஐயம். அதே போலத்தான் இப்பொழுது நமக்கு தோன்றுகிறது தானே. ஒரு நாள் ஆர்வம் தாங்காமல் குருவிடம் கேட்டே விடுகின்றார், ஏன் குருவே, இந்த ஒரு சிற்பத்தை மட்டும் இவ்வளவு மெதுவாக நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குகிறீர்கள் என்று. அப்படி என்று கேட்டான். அதற்கு குருவின் பதிலம், நான் சிற்பக்கலையின் வள்ளுவன்தான். ஒரே நாளில் பல சிற்பங்களை செதுக்குவேன் தான். ஆனால் அவையெல்லாம் மற்றவர்களுக்கு விற்கும் பொருட்டே அவர்கள் விரும்பியபடி செதுக்கி தருகிறேன். இச்சிற்பமோ என் வாழ்நாள் கனவு. இதுவரை யாருமே செதுக்க முயலாத அழகான கலைநயம் மிக்க உறுதியான சிற்பமாக இதை செதுக்க ஆசைப்படுகிறேன். என் கற்பனைகளை மிஞ்சிய பேரழகு சிற்பமாய் இது இருக்க வேண்டும். இதை யாருக்கும் தராமல் நானே என் வசம் வைத்து பத்திரப்படுத்திக் கொள்வேன். அதனால்தான் நிதானமாக பார்த்து பார்த்து இத்தனை வெகு நாளாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். இக்கதையின் மூலம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? ஆம் குழந்தையே, இதைத்தான் சாயப்பாவும் நம் வாழ்வில் செதுக்கிக் கொண்டிருக்கிறார். இல்லை, நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். நீ சாயப்பாவின் பரிபூரண ஆசியும் அன்பும் அருளும் பெற்ற செல்லப்பிள்ளை. உன்னை உறுதியானவனாய் மாற்றி உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது அள்ளி கொடுப்பார். உன்னை தன் மடியில் தாங்குவார். எவரும் ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். நீ முடி தாங்கும் பாறையில் அமைதியாக இரு. அனைவரும் வியக்கும் சிற்பமாய் சாயப்பா உன்னை மாற்றி காட்டுவார். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. அனைத்து சூழ்நிலைகளிலும் விரைவில் உனக்கு சாதகமாக மாறும். சாயப்பா மாற்றி தருவார். உன் வேண்டுதல்கள் பலிக்க காலதாமதமாகுவது உன் நலனிற்காகவே. நீ கேட்பதை விட அதிகமாக நான் உனக்கு தருவேன். உறுதியாக என்னை நம்பு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.